அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஆமன லஹு லூத்துன் வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். வவஹப்னா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப் வஜஅல்னா ஃபீ ذُرِّيَّتِهِ النُّبُوَّةَ வல் வமா ஆத்தைனா அஜ்ருஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லர்களாலும் அஃபுவு ஆஃபியத்தின் ரஹமத்து நிஅமத்து பரக்கத்து ஷஃபாஅத்தாலும் நம்மை அல்லாஹ் நோய் நொடியற்று நீடூடிய காலம் மிக சீரும் சிறப்புமான நிரப்பமான ஈமானோடு நம்மை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். அல்லாஹும்ம இர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமாவாக வாழ வைத்து நல் முடிவுகளை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய மனைவி மக்கள் வாரிஸ் முழு உலக முஸ்லிமான ஆண் பெண் முழு உலக படைப்பினங்கள் மக்களுக்கும் அல்லாஹ் அந்த நல் பாக்கியத்தை தந்து மக்கள் செய்து தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து ஹிதாயத்தில் நம்மை ஸ்தலமாக ஆக்குவானாக. இவ்வுலகத்தில் திடீர் மரணங்கள், இயற்கையின் சீற்றங்கள், நாம் செய்கின்ற குற்றத்திற்காக அளிக்கப்படுகின்ற தண்டனைகள், கோர நிலைகள், கஷ்டங்கள், உடல் நோய்கள், அனைத்து விதமான கொடூர தாக்குதலில் இருந்தும் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தையும் ராகத்தையும் அஃப்வையும் ஆஃபியத்தையும் வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு புனிதமான அருள் மார்க்கம். இந்த அருள் மார்க்கத்திலே பொருளுக்கு வேலை இல்லை. பொருள் இருந்தால் அருளும் பொருளும் நிறைந்திருந்தால் மார்க்கம் பசுமை அடைவதற்கு ஒரு வழி ஏற்படும். உலகத்தில் மக்கள் பொருளை மாத்திரம் வைத்து பொருளாதாரத்தின் அடிப்படைகளை கொண்டு உயர்வாக்க நினைத்தால் அவர்களுக்கு அங்கு பல்வேறான சோதனைகள் ஏற்படும். எனவேதான் ஆண்டுக்கு ஒரு முறை முழு உலகத்திலேயுமே அல்லாஹ் இயற்கையில் மிக பெரும் ஒரு தாக்கத்தை, சீற்றத்தை கொண்டு வருகின்றான். மக்கள் எப்படி வாழ்ந்தாலும் எல்லா உலகத்திலும், ஊரிலும், நாட்டிலும், மாநிலங்களிலும், ஜில்லாக்களிலும், கிராமங்களிலும், குக்கிராமங்களிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நாம் தலைகுனிந்து அவனை போற்றி புகழ்வதற்காக அறிகின்ற ஒரு வாய்ப்பினை நமக்கு நல்கின்றான். ஒரு சோதனை, ஒரு நோய், ஒரு கஷ்டம், ஒரு இன்பம், துன்பம் வருதுன்னு சொன்னால்
அது அல்லாஹ்வை நாம் மறந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி நமக்கு அவனை பற்றி நினைவு கூறுகின்ற ஒரு அச்சம். சொல்வார்கள், அச்சமில்லை அச்சமில்லையே, நான் வாழும் வரை அச்சமில்லையேன்னு சொல்லுவாங்க. அது தவறு. அச்சமில்லை அச்சமில்லையே அல்லாஹ் ரசூலுக்கு அஞ்சி வழிபட்டு அவர்களை சிறமேற்கொண்டு அவர்கள் சொன்ன பிரகாரம் ஹலால் ஹராமை பேணி வாழும் வரை அச்சமில்லையே என்ற அந்த உணர்வை நம்ம ஆத்மாவில் நஃப்ஸில் புகுத்தி ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி நாம் சத்திய சஹாபாக்கள் நமக்கு இறுதியாக காண்பித்த அந்த நன்வழியின் பக்கம் மாணவி வாழ்ந்த அந்த பிரகாரம் நாம் செல்வது. அந்த வாழ்க்கையைத்தான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை, என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அத்தனை நபிமார்களும் பாடுபட்டார்கள். சத்தியத்தின் கீழ் நித்தமும் அவர்கள் நிரந்தரமாக இருந்தார்கள். மானிட சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வதை, சத்தியத்தில் பீரனை போட்டு தெளிவு பெறுவதை தடுக்கின்ற கயவர்கள் கைவைகள் இந்த உலகத்தில் இன்றைக்கு மிகைத்து விட்டார்கள். நாவில் வருவதையெல்லாம், நஃப்ஸில் ஏற்படுவதையெல்லாம் மக்களை குழப்புவதற்காக ஆதாரங்களாக காண்பித்து அவதாரம் எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாழ்வுகளை அமைத்து கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான வாழ்வு என்பதை குர்ஆன் ஹதீஸை கொண்டு பார்க்கணும். குர்ஆனில் வெறும் விதமான அர்த்தத்தை நாம் புரிய முடியாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஆரம்பமும் இறுதி, பாத்தின் உள்ரங்கமானது வெளிரங்கமானது, இந்த நான்குக்கு பிரகாரம் ஞானத்தின் அகமியம் ஐந்தாவது. இவைகளை உணராமல் தாத்பரியங்களாகிய வேத கிரந்தங்களை, கிதாபுகளை, ஹதீஸுகளை, சத்திய சஹாபாக்களின் வாழ்வின் நடைமுறைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அன மதீனத்துல் இல்ம் வ அலியின் பாபுஹா. ஏன் மதீனாவை குறிப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ்? நான் மதீனா தேசத்தின் கல்வியின் கோட்டையாவேன், அலி அதனுடைய தலைவாயில் என்று குறிப்பிட்டார்கள். இதிலே தான் ஒரு விஞ்ஞானத்தின் அஞ்ஞான நிலையை மாற்றி விடுகின்ற ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல் லாஹிர் வல் பாத்தின் மெஞ்ஞானம் இங்கே அமைந்திருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளாத, தனக்கு கல்வி உண்டு என்று ஐம்புலன்களுக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு ஆறாவது புலனாக மனைவி, ருசி, போகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு இதில் விளக்கம் என்பது தகுதியில்லை, பார்ப்பதற்கு கிடைக்காது. பெரியோர்கள் சொல்வார்கள், நாதாக்கள், உண்டி சுருங்கினால் ஞானம் பெறும், உண்டி சுருங்கினா குண்டி சுருங்கிரும். இவன் நல்ல பொழுதுக்கும் திங்கிறான், கக்கூசுக்கு தான் போவான். அதிகமாக கக்கூசுக்கு போகக்கூடியவர்கள் போகத்தின் ஆரம்ப இச்சை முதல் கடைசி வரை அவர்கள் அதைத்தான் விரும்புவார்கள். அது புறம் ஹலால் என்று சொன்னாலும், அது ஒரு புறம் ஹலால் என்று சொன்னாலும், வாழ்வு என்பது குழந்தை பெறுவது ஹலால் என்று சொன்னாலும் வாழ்வை மீட்டி எடுத்துக்கொண்டு குழந்தை பெறுவதை தரித்து விடுவார்கள். ஒரு குழந்தை போதும், நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதுங்க ஏடா வெண்ணே நீ என்னடா சம்பாதிக்கிற? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குஹு. ரிஸ்க்கு உணவு என்பது வாழ்வின் தரத்தின் ரஹ்மத் என்பது அல்லாஹ்ட்ட வானத்தில் இருக்கு, அவன் தான் தர்றான். நீ உன்னுடைய அற்ப ஈன சுகண்டிக்காக, ஒரு நிமிட வாழ்க்கைக்காக சத்தியத்தை அழிக்குகின்ற நிர்போதையாக நீ ஆகிட்ட. பல போதை உண்டு, குல்லு முஸ்கரின் ஹராம், எல்லா போதையும் ஹராம். அதிலே அல்லாஹ்வை மறந்து ரசூலை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கையின் வாழ்வும் ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு. ஹலாலை எடுத்துக்கங்க, ஹராமை விட்டுருங்க. இந்த ஹலாலை எடுத்துக்கொண்டு ஹராமை விடுவது என்பது
அல்லாஹ் ரசூலை அஞ்சியவர்களுக்குத்தான் சாத்தியப்படும். உண்டி சுருங்கினால் ஞானம் பெறும். உணவை கட்டுப்பாடுக்குள், போகத்தை கட்டுப்பாடுக்குள், உலகத்தின் பொருளாதாரத்தை கட்டுப்பாடுக்குள், இந்த மூன்றையும் வைத்து கொண்டாலே தவிர மார்க்கத்தின் கல்வியை, ஞானத்தை, மெஞ்ஞானத்தை மனிதர்கள் உணரவே முடியாது. அதுதான் இல்மே லதுன்னி. இந்த இல்மே லதுன்னியில் அதிகமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சந்தேகம் உண்டு. உதாரணமாக, நீங்கள் சுகருக்காக இன்சுலின் போடுங்கன்றான் டாக்டர். அது ஒரு மருந்து. கூட குறைய காசுகள் இருக்கலாம், ஊசியும் இருக்கலாம். அதனுடைய ஊசி தன்மை வேறு. ஒருத்தன் காய்ச்சலுக்கோ இடுப்பு வலிக்கோ சத்துக்கோ போடக்கூடிய அந்த ஊசியை சுகருக்கு போட்டாண்டா கேட்குமா? சுகருடைய ஊசியே மினிங்கான ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு தான் அந்த ஊசி இருக்கும். அதில் ஒரு 1/4 மில்லி எடுத்து அவங்கள செல்ஃபாக போட்டுக்கணும். ஒருத்தன் சொன்னால் சுகரு வேகமாக குறைந்தா கண்ணில் தான் நம்ம பார்க்குறோம், அந்த கண்ணு மூலமாக செலுத்திட்டா கருவொளியில் கொண்டு அந்த ஊசியை போட்டான் இன்சுலினை. கூடுமா? சுகமாகுமா? கண் தெரியாத கபோதியத்தான் உட்காரணும். ஒருத்தன் சொன்னான், டே அது சரி வராது, என்னுடைய ஆண்மையில்னா அந்த நரம்பில் இந்த இன்சுலினை ஒரு 2 இன்ச்சு எடுத்து நான் அதில் செலுத்திட்டேன்னு சொன்னால் என் மனைவிட்ட ரொம்ப நேரம் நான் போகம் கொண்டாடுவேன்னு ஒருத்தன் சொன்னான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அதை எடுத்து அதில் செலுத்திட்டான். அவரை எந்திரிக்குமா? எந்திரிக்காது. மாற்றமாக அந்த இன்சுலின் எங்கு போட வேண்டுமோ, சதையில் கூட போடக்கூடாது, தோலில் தான் போடணும்தான். தோலுக்கும் சதைக்கும் இடையில அந்த இடத்துல எம்பிட்டு போட சொன்னான மருத்துவர், அந்த அளவுக்கு தான் போடணும். ஒருத்தன் எடுத்து என் உடம்பு என் காசு, நீ என்ன ஏன் சொல்கிறது டாக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 இன்ச்சு ஊசி எடுத்தான். அம்புட்டு மருந்தையும் உறிஞ்சிட்டான், 10 மில்லியும். ஒரே நாளில் சுகர் குறையணும்னு சொல்லி குண்டி பக்கம் வச்சு நல்லா அந்த டாக்டருக்கு ஊசி போடுவாங்கள்ல, வேட்டி அவுத்து விடுங்க அப்படின்ட்டு இடுப்பில், அந்த மாதிரி எல்லா மருந்தையும் ஏற்றிட்டான். இவன் உயிரோட இருப்பானா இல்லையான்றது அடுத்த கட்டம். இது இவனுக்கு சுகர் குறைஞ்சிருமா கூடிருமா? ஒன்னொன்னுக்கும் வள்ளிக்குள்ளி ஹாலின் ஹசபு ஓ நசபு, ஒவ்வொரு நிலைக்கும் ஹசபு நசபு இருக்குது. அதை மாற்றி அமைக்கின்ற பொழுது அவனுக்கு சீற்றத்தால் அழிவு ஏற்படுமே தவிர அந்த மனிதன் சீர்திருந்து நிச்சயமாக வாழ முடியாது. அதுபோன்று தான் குர்ஆனின் சாரம்சங்களில் அல்லாஹ் இவனுக்கு இயற்கையும் செயற்கையும் கொடுத்திருக்கான். உலகம் என்பது செயற்கை. உலகத்தை பொறுத்தவரை உலகத்தில் மண்ணுக்கு கீழ் உள்ள அனைத்தும் சரி, மேல் உள்ளதும் சரி, அனைத்தும் மண்ணுக்குள் போட்டால் வெளியில் வருகின்ற அனைத்தையும் செயற்கை. ஆனால் அதை வெளிப்படுத்துவது இயற்கை. இந்த செயற்கையும் இயற்கையும் ஒன்றுபட்டு ஒரே நேரத்தில் செயல்படுகின்ற பொழுது மனிதன் நீதமுடையவனாக அறிவு, ஞானம், மெஞ்ஞானம், செயல்திறன் உடையவனாக 4ம் ஒரு வழி பாதையாக அவனுக்கு அமைந்தால்தான். அதுதான் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். ஷரியத் குர்ஆன், தரீகத் ஹதீஸ், இஜ்மா அதை செயல்படுத்துவது ஒன்று சேர்ந்து முடிவு, கியாஸ் அதிலிருந்து ஆதாரங்களை எடுப்பது. 2 எடுத்துக்கிட்டு 2 வேணான்னு சொன்னால், ஒரு பெண்ணை நிக்காக முடிச்சுக்கிட்டு சரிபாதி மூக்கோடு அப்படியே 2 அறுத்து எடுத்து ஒரு சப்பையை விட்டுட்டு ஒரு சப்பையை எரிஞ்சிட்டான்டா அவன் வாழ முடியுமா? முடியாது. ஒரு ஆணோ பெண்ணோ முழுமை பெற வேண்டுமானால் அவனுடைய உறுப்பு ஒட்டுமொத்தமாக ஜுசூக்கள் அனைத்தும் இருக்கணும். இதுபோன்று இந்த ஷரியத், தரீகத், பிறகு இஜ்மா, கியாஸ், இந்த 4ம் ஓர் வழி பாதையாக நாளையும் கொண்டு வந்தாலே தவிர சத்திய மார்க்கத்தின் கல்வியை நாம் விளங்க முடியாது. கல்வியை விளங்காதப்ப ஞானத்தை நீ எப்படி விளங்குவேன்? மெஞ்ஞானத்தை நீ எப்படி விளங்க முடியும்? அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியா அனுப்பும் போது அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டு விட்டு சொன்னாங்க கவுமுகளை பார்த்து, கால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி,
என்னுடைய ரப்பிடத்தில் நான் ஹிஜ்ரத்து செய்கின்றேன், என்னை நான் தண்டிப்பு செய்து அல்லாஹ்வை அறிந்து நான் அவனை அடைய முயற்சிக்கின்றேன். யார்? நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க, இலா ரப்பி, என்னுடைய ரப்பிடத்தை நான் என்ன மீண்டு இஜ்திஹாத் செய்து தண்டிப்பு செய்து அவனை அடைய முயற்சிக்கின்றேன். இன்னஹு, நிச்சயமாக என்னுடைய ரப்பியாகிறவன், ஹுல் அசீசுல் ஹக்கீம், கண்ணியமானவன், நுட்பமானவன், ஞானங்களை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாகவுள்ள உம்மிட ஞானம் சம்பூர்ணமாக்கப்பட்டு அனுப்பப்பட்ட நபி. அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்றான். அடே நிர்மூட பல, எழுத படிக்க தெரியாத ஒருவரை அல்லாஹ் இப்படி நபியாக அனுப்புவான்? அது வெளிப்படையான பேச்சு, அதை விட்டுரு. நீ அந்தரங்க பேச்சுக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு அந்தரங்க இருக்குது. வல் வல்லாஹிர் வல் பாத்தின் எல்லாம். நீ அங்கே போக வேணாம், நீ வெளியே நின்றுக்க. ரசூலுல்லாவுக்கு கல்வி இல்லை என்றால் அந்த கல்வியின் மூலமாக ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளின் தலைவர், அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானவர், நஸல பிஹி ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த அமீன் அஸ்ஸாதிக்கு எப்படி வந்தாங்க? அவங்க பேர் அமீன், இவங்க பேர் சாதிக், ரசூலுல்லாஹ் பேர் அல் அமீன் அஸ்ஸாதிக், ரெண்டு ஒருங்கிணைஞ்சிருச்சு. இந்த அமீன் சாதிக் இடத்துல வந்து சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா, நபியே ஓதுங்க. ஒருத்தன் கூமுட்ட வர்றான், 50 வயசாச்சு, தபாரக்கல்லதி ஓதுப்பா, தெரியாது. நூன் வல் கலமி ஓது, தெரியாது. வாக்கியா ஓது, தெரியாது. பக்கரா ஓது, தெரியாது. ஆமன ரசூல் ஓது, தெரியாது. ஒன்னாங்கலிமா சொல்லு, தெரியாது. மூணாங்கலிமா சொல்லு, தெரியாது. நீ என்னையா? நான் முஸ்லீம் தான், எங்கள் அத்தா என்னை பெத்தார், எங்கள் அம்மாவும் பெற்றுச்சு, நாங்கள் பள்ளிவாசலில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், நான் 4 புள்ள பெற்றிருக்கேன் அப்படின்னா அந்த புள்ள பூரா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுது. ஆமனர் ரசூல் ஓது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலை ஓது. நூன் வல் கலமி ஓது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நூன் வல் கலமி அப்படின்னு ஓது. அப்போ சொன்னதுக்கெல்லாம் பட்டுன்னு அந்த கூமுட்டைக்கு பிறந்த அந்த பிள்ளைய ஓதுது. அது இவன் கூமுட்டை, அவன் அறிவாளி. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து இக்ரான்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? நபியே நீங்கள் ஓதுவீராக. இக்ரஹுன்ற பேரில் என்னென்னமோ வச்சுருக்கான். இக்ரஹு தைய மிஷினா, இக்ரஹு மதரசாமா, இக்ரஹு நகை நட்டு விற்கிற இடமா. சரி வச்சுக்கிட்டு போ, நீ ஒரு இஸ்லாத்தில் பிறந்திருக்க, அதை பற்றி டோன்ட் கேர். ஆனால் இந்த இடத்துல இக்ரா என்று நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எதை கொண்டு சொன்னாங்க? இக்ரா ஓதுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத தெரியாதுன்னு சொல்லணும்? நிர்மூட முடிகளா? கேளுங்க. அப்படி பதில் சொல்லலை ரசூலுல்லாஹ். வமா அன காரியும், இப்போ நான் ஓத மாட்டேன்டாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு, இங்கே வாப்பா இதை கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வாண்டாக்கா, நீ போய் கொடுத்தா அப்படின்றோம். என்னால் பிள்ளைகளை அடிக்க முடியாது. சரி இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு கொடுண்டாக்கா, போத்தா உனக்கு வேலை இல்லைன்றோம். ஒன்று ஒரு பதில் சொல்லணும். 3வது பிள்ளையை கூப்பிட்டு இதை அம்மாட்ட கொடுத்துருமா செல்ல குட்டின்னாக்கா, கொண்டாத்தான்னு வாங்கி கொண்டு கொடுத்துரும். 4வது பிள்ளையை கூப்பிட்டு, ஏடா டேய் உனக்கு காதில் உலகலையா கூப்பிட்டா, நீ என்னை கூப்பிடவே இல்லையா தாண்டும். இதுதான் இன்றைக்கி உள்ள பதில். நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மனாச்சுக்கும் தவ்ஹீதின் வேடத்தில் பசுவில் புலித்தோல் போர்த்தி ஏமாற்ற வேண்டாம். சத்தியத்தை முதல் நீங்கள் வழங்குங்க, மக்களுக்கு போய் அப்புறம் பிரகடனப்படுத்துறதுக்கு இருக்கட்டும். லிம தகூலூன மாலா தஃஅலூன், குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்கள் செய்யாததை பிறருக்கு ஏவாதீங்க. உதாரணமாக காலை மாலையில் சுபுக்கு பிறகு காலையில் என்ன ஓதணும், லோருக்கு பிறகு என்ன ஓதணும், அசருக்கு பிறகு என்ன ஓதணும், மக்ரிப் பிறகு என்ன ஓதணும், இசாக்கு பிறகு என்ன ஓதணும். அப்போ சில்சிலா இருக்குது. இந்த சில்சிலா எங்கே? இதுதான் தரீக்காவில் வட்டுருக்கமாக வழி அமைத்து கொடுக்கப்பட்டது. நல்லோர்கள், நாதாக்கள், சூஃபியாக்களால் இது வழிமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன் அவங்க கொண்டு வரல? அல்லாஹ் கொண்டு வந்துட்டான், அப்புறம் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸப்பிஹூஹு புக்ரத்தம் வஅசீலா ஃபத்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன்.
எத்தனை ஆயத்துப்பா வேணும்? கல்வியிலேயே உனக்கு விளக்கம் இல்லைன்னு சொல்ல போகும்போது, ஷரியத்திலே விளக்கம் இல்லை என்று சொல்லும்போது, ஹக்கீக்கத்திலேயோ பிறகு இஜ்மாவிலேயோ கியாஸ்லேயோ உனக்கு விளக்கம் கிடைக்க வாய்ப்பு அரிதிலும் புரியா புதிர். விளங்கிக்க. பரீட்சையில் மார்க் முடுறான், ஏன் போடுறான்? போடா 1வது 2வது 3வது பிஏ பிகாம் பிஎஸ்சி எம்பிபிஎஸ் போ டிஜிஓ அப்படின்னு சொல்லலாம்ல. அவன் தானே படித்து கொடுக்குறான். அவன் படித்து கொடுத்ததுக்கு ஏன் இவனுக்கு பரீட்சை வைக்கிறான்? அதைத்தான் எல்லாம் சொல்லிட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். விளங்கிக்கிட்டியா? அண்ட முதல் ஆதி வரை சராசரங்கள் அனைத்தையும் இந்த 3 ஆயத்தில் அல்லாஹ் உள்ளடக்கி கொண்டு வந்துட்டான். நாம் என்ன விளங்கணும்? நாம் வாயை திறந்தால் புதர், கீழே சாணி சிந்த திறந்தால் புதர், நாம் வாழ்க்கைக்கு போனால் புதர். அல்லாஹு அக்பர். ஆலம் என்னும் துனியாவில் ஆட்டி படைக்கின்ற புதர்கள் 3. அவைகளை நாம் கண்ட்ரோல் படுத்தவில்லையானால் விளக்கங்களை பெறுவது அரிதாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து வாழ்வதுதான் இஸ்லாம். எனவேதான் இஸ்லாம் நிர்ணயிக்கப்பட்டது, இஸ்லாம் அனுமதிக்கப்பட்டது, இஸ்லாம் தெளிவாக்கியது. அனைத்து மனிதர்களுக்கு சான்று பகருகின்ற ஒரு அற்புத கலைஞான கூடங்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆக்கி வச்சிருக்கான். எனவே நாம் அஜாக்கிரதையாக வாழாமல் மிக மிக ஜாக்கிரதையாக வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலிலே நல்லொழுக்கம், 2வது செயல்திறன், 3வது கல்வி, 4வது விளக்கம், 5வது ஞானம், 6வது மெஞ்ஞானம், 7வது ஈமானில் மிகப்பெரிய நன்னடத்தை உறுதி. இந்த 6ம் ஒருங்கிணைத்தால் ஈமானின் ஃபருள் 7 உனக்கு மிக வெட்ட வெளிச்சமாக கண்ணாடியை போன்று உனக்கு இருக்கும் சாரம்ச திட்டங்களை வெளிப்படுத்தும். நீ கண்கூடாக பார்க்கலாம். அதுதான் ஹக்கு தன்னை ஹக்காக நிலை காட்டும் கண்ணாடியாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹுவை காட்டும் கண்ணாடி அது ஹக்கின் கண்ணாடியாக மாறும் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. குர்ஆன் கிள்ளிக்கரையா? சில நாட்டில் எரிக்கிறான், சில நாட்டில் துப்புறான், சில நாட்டில் மிதிக்கிறான். செய்பவர்கள் செய்யட்டும், தூற்றுபவர்கள் தூற்றட்டும். அந்த குர்ஆன் யாருடைய? இது எழுத்து வடிவிலே இல்லை. குர்ஆன் நமக்கு ஆக்கப்பட்டு தந்திருக்கின்றது நமக்காக. ஆனால் அதுவெல்லாம் இன்ப பேரொளியாக இருக்கின்றது. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லரல். அல்லாஹு பேரொளி, ரசூலுல்லாஹ் பேரொளி, குர்ஆன் மெஞ்ஞானத்தின் ஒளி, அகமியத்தின் ஒளி. இவைகளை யாரும் சீண்டி பார்க்க முடியாது. அப்போ எரிச்ச மாதிரி இருக்க, துப்புற மாதிரி இருக்க, அவன் மிதிக்கிறானே பூடிஸ்காலில் இல்லை. அதை அல்லாஹ் உயர்த்தி விட்டு இவருடைய கண்களுக்கு அது இருப்பதை போன்று காட்சியளிக்கின்ற ஒரு மாயை தான். உதாரணமாக ஒரு முழு கண்ணாடியை வைத்து நாம் முன் நிற்போமையானால் நம்மை எடுத்து காண்பிக்கும். அறிவு கட்டவனேண்டா அதுவும் கையை நீட்டும். ஆனால் சத்தம் நம்ம சத்தம்தான். அதே போன்று இவர்கள் செய்கின்றதெல்லாம் ஒரு மாயை. இந்த மாயையால் இறையையோ ரசூலையோ மார்க்கத்தையோ டச் பண்ண முடியாத காவாலிக்கு பிறந்த பயல்களா? என்னடா மார்க்கத்தை அறிஞ்சிருக்கீங்க? சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியை உணருங்க. உலகமே அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் படைச்சான், எனக்கு தான் படைச்சான்டா. ஆனால் அல்லாஹ்வை அறிந்து வாழுகின்ற அறியா புதிர் உடையவர்களுக்குத்தான் இந்த உலகத்தின் சொற்ப வாழ்க்கையின் பேரின்பம். மதா உத்துன்யா குரூர். இந்த உலகத்தின் சுகண்டி சொற்பமானவை, அது தேவைக்குரியவை. சேமிப்பதற்கோ கிடங்கிற்கோ அதிகமான நல்ல இன்னைக்கு ஒரு ஆடிக்காரண்டா பெருமையாக பேசுகிறேன். என் வீட்டில் ஆடி, என்னடா ஆடிக்கார் இருக்குது? குர்ஆன் சொல்கிற அழகா என் வீட்டில் குர்ஆன் இருக்குது, நான் ஓதுனேன், என் பொண்டாட்டி ஓதுது, பிள்ளைங்க ஓதுது. இந்த ஆடிக்காரெல்லாம் பிச்சை எடுக்க வச்சிடும் இந்த எழுத்து.
அலிஃப் லாம் மீம், இந்த 3 எழுத்து. நாளைக்கு நீ மௌத்தான பிறகு ஆடிக்காரில் கொண்டு போக மாட்டான், ஜோடிக்காரில் கொண்டு போக மாட்டான். என் வீட்டில் ஆடிக்கார் இருக்கு. ஆடிக்கார்னா இவனுக்கு ஒரு பெருமை. ஏன்னா அது லட்சக்கணக்கில் வாங்குறானா. அது ஒரு இரும்பு துண்டுடா. எங்களுக்கு ஒரு மண்ணாங்கட்டி லப்பர் அந்த டயரு. போகும்போதே சரட்டுண்டு பிரேக் அந்துக்கிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீ இன்னால் இல்லாயி தான், உன் குடும்பம் இன்னால் இல்லாயா பேர். ஆகையினால தற்பெருமை கொண்டு வாழாதே, தர்க்கித்து வாழாதே, சத்தியத்தின் அடிப்படையில் உணர்ந்து வாழ வேண்டும். இதைத்தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துவதை அவர்கள் மன உறுதியோடு சொல்கிறாங்க. ஆகையினால மார்க்கம் என்பது மதிக்கத்தக்க நிலையில் இருக்க வேண்டும். அந்த மதிக்கத்தக்க மார்க்கத்தை செயல்படுத்துவதுதான் நமக்கு கடமையாக இருக்கின்றது. எனவே தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டாலும் தன்னை நபி என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரந்தத்தை கொண்டு மக்களுக்கு நேரு வழி காட்ட வந்தாலும் நான் அல்லாஹ்வை அலையும் விஷயத்தில் முஜாஹிதாக இருக்கேன், முஹாஜிரா இருக்கேன் அப்படின்றாங்க அவங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய ரப்பு கண்ணியமானவன், மதி நுட்பமானவன், எனக்கு கண்ணியத்தையும் அறிவையும் வழங்கக்கூடியவன் என்பதில் அவர்கள் மக்களுக்கு தன்னை தெளிவுபடுத்திய போது அவர்களின் மூலமாக வஹபுனா லஹு இஸ்ஹாக் வ யாக்கூப், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபியை வெளிப்படுத்தினான். வஜஅல்னா ஃபீ துர்ரிஹத்தி நுபுவா, அதுக்கு பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிள்ளை குட்டிகளை கொடுத்தான் நபியாக. வல் கிதாப், வேத கிரந்தத்தையும் கொடுத்தான். வாத்தேனாஹு அஜ்ரஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு கூலிகளில் மதிக்கத்தக்க கூலியை அல்லாஹ் கொடுத்தான். வன்னஹு ஃபில் ஆகிரத்தி லமின சாலிஹீன், இவர்கள் மறுமையை பொறுத்தவரையும் சாலிஹீன்கள். வௌத்திலையும் சாலிஹ் உண்டு, வாழ்விலையும் சாலிஹ் உண்டு, அமல்லையும் சாலிஹ் உண்டு, கபருல மரணத்திலையும் சாலிஹ் உண்டு, கபருலையும் சாலிஹ் உண்டு, கேள்வியிலையும் ஷஃபாத்திலையும் சாலிஹ் உண்டு, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சாலிஹும் உண்டு. எத்தனை வகையான சாலிகள் சொல்லியிருக்கேன். அத்தனை சாலிகளும் வஸ்ஸாலிஹீன வஸ்ஸாலிஹாத், ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க. ஆகையினால இந்த சாலிஹீன் சாலிஹாத் என்பது இறை கொடுத்த ஒரு அருட்கொடைகளினும் மிகப்பெரிய ஒரு அருள் கொடைகளாக நமக்கு அமைந்திருக்கின்றது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளும் அவன் மீது ரசூலின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் நம்மை ஊர்ஜிதப்படுத்தி மிக தெளிவானவர்களாக மார்க்கத்தில் நமது பாதங்களை ஸ்தலப்படுத்தக்கூடிய நிலைகளிலே நம்மை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து மிக தெளிவுடையவர்களாக நன் அமல் உடையவர்களாக ஏதின சிராத்துல் முஸ்தகீம் என்னும் கட்டுப்பாட்டோடு நாம் தைரியமாக சத்தியத்தின் அடிப்படையில் புரிந்து வாழக்கூடிய, அமல் செய்த பிறகு மக்களுக்கு அறிவிப்பு செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவதுடன் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒன்றுபட்டு உண்டு வாழுகின்ற ஒற்றுமையையும் பொறுமையையும் கண்ணியத்தையும் கல்வியின் விளக்கங்களையும் அதிகமாக மக்கள் ஆதாரங்களை கொடுத்து அவதாரத்தை தேடிவிடாமல் நபியின் வழியை பின்பற்றக்கூடிய சத்தியசீலர்களாக ஆக்க அல்லாஹ் போதுமானவன். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ உள்ள எல்லா சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து மிக தெளிந்த சாலிஹீன்களாக வஸ்ஸாகிரீன அல்லாஹ வஸ்ஸாகிராத் அஅத்தல்லாஹு லஹு மஃபிரத்தம் வ அஜ்ரன் அதீமா என்ற அடிப்படையில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய முடிவை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அர்ஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னுல் ஹாத்திமாவாக ஆக்கி சீரும் சிறப்புமாக இம்மையிலையும் மரணத்திலே உன்னையும் ரசூலையும் அஞ்சி கலிமாவை மொழிந்து நல் முடிவாகவும், அல்லாஹ் குளிப்பாட்டும் போது நல்ல நிலையிலையும் அடக்கும்போது விசாலமான கபராகும் பேர் ஒளியாகவும் கேட்கின்ற கேள்விகளுக்கு 4 கேள்விகளுக்கு பொசுக்குண்டு பதில் சொல்லக்கூடிய பஞ்சை போன்று பதில் சொல்லக்கூடிய மூமின்களாகவும் எங்களை ஆக்குவதுடன் உன்னை சந்திக்கின்ற பொழுது மனோதகிரி உடையவர்களாக, மனோபலம் உடையவர்களாக, ஷஃபாத்திற்கு தகுதி உடையவர்களாக, அவுலுல் கௌசரி குடிப்பதற்கு உன்னுடைய அந்த மிசாசுகுமின் தஸ்னீமி அருந்துவதற்கு தகுதி உடையவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்குவதுடன் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பிள்ளை குட்டி கியாம நொடி நாள் வரை எங்களுடைய வாரிசுகளை செழிச்ச ஈமானில் தோட்டமுடையவர்களாக ஆக்கி
அதே நேரத்தில் உலகத் தேவைகளை எல்லாம் நீ கொடுத்து அவர்கள் அனுபவித்து ஏழை எளியோர்களுக்கும் கொடுத்து எங்களுடைய கையில் நிரப்பமான ரஹமத்து பரக்கத்து அஃபு ஆஃபியத்து நாங்களும் அனுபவித்து கொண்டு ரிஸ்க்குகளை ஏழைகளுக்கும் கொடுக்கின்ற உணவு உடை வாழ்க்கையின் ரகசியங்களை அதிகப்படுத்தி சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய பிள்ளை குட்டிகளுடைய நோய் நொடிகளை நீக்கி அவர்களுக்கும் பரக்கத்து செய்து கணவன் மனைவிக்கு மத்தியிலே நல்ல பிரியத்தை கொடுத்து எந்த விதமான வாகன ஆபத்துகள் நடை ஆபத்துகள் வீட்டுடைய கரண்ட்டுடைய ஆபத்துகள் திடீர் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் போன்ற கொடிய நோய்கள் இருந்தும் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைத்து பிச்சலங்களுக்கும் பாதுகாப்பு செய்து யாரெல்லாம் என்னை நம்பி வருகின்றார்களோ அவர்களுக்கு ரஹமத்து ராகத்தை கொடுத்து அஃபு ஆஃபியத்தை கொடுத்து ஏழை ஆண்களுக்கு நல்ல சாலிகான குழந்தை மனைவியை கொடுப்பாயாக. அதே மாதிரி ஏழை குமர்களுக்கு சாலிகான நல்ல வசதியுடைய பிரியமுள்ள கணவன்களை தந்தருள்வாயாக. எந்த குமராக இருந்தாலும் அவர்கள் கணவனுக்கு மத்தியிலே பின்னி பிடைந்து பூவை போன்று நறுமணம் தருகின்ற வாழ்க்கையாக கொடுத்து யாருக்கும் குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைந்த குழந்தைகளை அள்ளி நீ கொடுப்பாயாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளையும் செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு செல்வங்களையும் யார் எந்தெந்த துவா செய்கின்றார்களோ அனைத்தையும் இந்த புனிதமான உன்னை பற்றி அறிவித்தலுக்கு பிறகு கேட்கக்கூடிய துவாவை கபூலாக்கி அவர்களை சாந்தி சமாதானத்தோடு மிசாசுஹு மின் தஸ்லீம் என்ற வாழ்க்கையிலே தஸ்லீமாக நீ வாழ வைப்பாயாக. வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.